கர்த்தருக்கு பயன்படுவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 123 2ஆம் வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு பயன்படுவதாக. இந்த வசனம் பார்க்கும்போது ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் ஒரு ஒரு ஓனர்கிட்ட எஜமான்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கான், இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கானா, அவர் ஏதாவது ஒரு கேட்குறான்னா, அந்த எஜமான் எப்போ தருவார் அப்படின்னு அவரோட கரத்தை நோக்கிட்டு இருப்பான். எல்லாரும் ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், லோனுக்கு அப்ளை பண்ணுவோம், கடைக்கு போகிறோம் காத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு வேலைக்காரியின் கண்கள் அந்த எஜமாட்டி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நோக்கியிருக்க போல. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரத்தை நம்ம நோக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய கரத்தில் இப்போ அவர் ஒரு காரியத்தை கேட்குறாருன்னா, அது கர்த்தர் செய்கிற வர அந்த வேலைக்காரன் அந்த எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல நாங்கள் நோக்கி இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்குறோம், கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கிறோம், அதை பற்றி கொண்டு அது கர்த்தர் நீங்கள் கேட்கறது கர்த்தருக்கு பிரிச்சத்து பிரியமாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு எஜமான் கேட்குறான்னா, அது கேட்கறது அது அவருக்கு பிரியமாக இருக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வேலையில் நம்மளும் அநேக ஜெபத்துக்காக ஜெபிச்சுட்டு காத்துட்ருப்போம். ஆனால் இப்போ ஒரு வேலைக்காரன் கேட்பான், கொஞ்சம் பார்க்குறான், அடுத்து உடனே திரும்ப மூஞ்சி ஓகே அது தரலன்னு போக மாட்டான். அது எப்படியும் கிடைக்கும் தெரியும். அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அவரே கொடுத்துருவார். இந்த வேலையில் நம்மளும் அநேக காரியம் ஜெபிச்சுட்ருப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஜெபிப்போம், அடுத்து வேண்டாம் சரி இல்லையா அப்படி ஜெபிக்க ஒதுங்கி இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் நீங்கள் அதை விடாது ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைக்காரனுக்கு எஜமான் இறங்குனது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக தேவன் இறங்குவார். இந்த பூமியில் உங்களுக்கு தேவையில் சந்திப்பார், பூமி சாட்சியாக தருவார். அது எதுவாக இருந்தாலும் தேவனோட கூடாக அது ஒன்றுமில்லை வேதம் சொல்லுது. எந்த காரியம் வந்தாலும் தருவார். அந்த பூமியில் ஒரு சாட்சியாக தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். இதை அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.